இன்றைக்கி ஃபுட் சர்க்குலரில் ஒயிட் கலர் தாங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானும் 2 நாளைக்கு முன்னாடியே ஒயிட் கலரில் என்ன டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு யோசித்து பார்த்தேன். ஆனால் என் மைண்டுக்கு என்னமோ வந்தது தயிர் சாதமும் தேங்காய் சாதம் தான் மைண்டுக்கு வந்துச்சு. சரி, இப்போ தேங்காய் சாதம் கொடுத்தா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குதுன்ட்டு தயிர் சாதம் தாங்க செஞ்சு கொடுத்தனே. தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கோஸ் பொரியல் தான் செஞ்சனே. என்னம்மா இது தயிர் சாதத்துக்கு கோஸ் பொரியல் நல்லாவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது தான். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த நீர்க்காயும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதை மாதிரி அவங்க சாப்பிடாம பொருள்லாம் இதை மாதிரி ஸ்கூலுக்கு நம்ம கட்டி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே போனதுமே பயத்தில்னாச்சும் சாப்பிட்டுறாங்களா, அதுதான் நமக்கு வேணுமே. கோஸ் பொரியல் எப்பவுமே செய்யும்போது லாஸ்ட்டாக இதை மாதிரி இஞ்சி துருவி போட்டு இறக்கிட்டிங்கன்னா கோசரி ஸ்மெல் அடிக்காமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சாதம் கிளறும் போது எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கேரட்டோ இல்லை மாங்காவோ தேங்காய் இதை மாதிரிலாம் துருவி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி தயிர் சாதமும் கோஸ் பொரியலில் தான் லஞ்ச் பேக் பண்ணனே. நீங்கள் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பாய்.